ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எல்லா காய்கறிகளும் சேர்த்து ஒரு கூட்டாஞ்சோறு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு பெரிய டம்ளர் அரிசியும் அதுக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 3 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 3 பூண்டு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஊற வச்சிருக்கிற அரிசியையும் பருப்பையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியையும் அதோட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டு காய்கறிகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய இந்த சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். ரெண்டு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட், பீன்ஸ், எல்லா காயும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு எந்த காய் இருக்கோ அதை போட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போது 1.5 கப்புக்கு 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, வழக்கமாக நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு நான் 3 விசில் வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்துருச்சு. சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதம் நல்ல குழைவாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து, காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்தில் இந்த தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு சுவையான கூட்டாஞ்சோறு ரெடி. அப்பளம் இல்லது சிப்ஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.